ஹலோ எவ்ரிவன், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம வயநாடு வந்து லாஸ்ட் இயர் போயிருந்தோம்ல, அதோட ரூம் டூர் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதனால் ரூம் டூர் வந்து இன்றைக்கி காமிக்கலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஒரு vlog மாதிரி போட்டலான்னு சொல்லிட்டு போட்டிருந்தோம். ரூம் டூர் பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து 215 வந்து அலாட் பண்ணியிருந்தாங்க. அதில் பார்த்தா ஃபஸ்ட்டு என்ட்ரி ஆனோடனே பார்த்திங்கன்னா ஒரு லிவிங் ஏரியா மாதிரி இருக்கும். இங்கே வந்து சேர்ஸ்லாம் போட்டு லிவிங் ஏரியா, அதுக்கு பக்கத்துலேயே பால்கனி இருக்கும். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா வந்து இதுதான் வந்து பெட்ரூமு. இந்த பெட்ரூம் பார்த்திங்கன்னா இதுதான் வந்து இந்த ரூமோட ஸ்பெஷாலிட்டி. இதில் பார்த்திங்கன்னா 3 டைப் ஆஃப் ரூம்ஸ் இருக்கும். ஒன்று வந்து ஜக்குசி இருக்கிற மாதிரி இருக்கும், அப்புறம் வந்து ஸ்விம்மிங் பூல் அட்டாச் இருக்கிற மாதிரி இருக்கும், இல்லை ஸ்விம்மிங் பூல் இல்லாமல் ஜக்குசி இல்லாமல் நார்மல் ரூம் மாதிரி இருக்கும். 3 டைப்ஸ் ஆஃப் ரூம்ஸ் தான் இங்கே அவைலபிளாக இருக்கும். நாங்கள் செலக்ட் பண்ண ரூம் பார்த்திங்கன்னா ஜக்குசி வித் பெட்ரூம்குள்ளேயே ஜக்குசி இருக்கிற மாதிரி இருக்கும். வியூ பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்த ஜக்குசி அட்டாச் பண்ண இடத்துலேருந்து ஸ்டெப்ஸ் மாதிரி வுட்லேயே கொடுத்துருப்பாங்க. அதில் ஏறி நின்று பார்த்திங்கன்னா வியூ வந்து அட்டகாசமாக இருக்குங்க. அதாவது கிட்டத்தட்ட இந்த மவுண்டைன் ஷேடோ ரிசார்ட் வந்து மவுண்டெயின் வந்து நடுவில் இருக்கும், சுற்றி வந்து லேக் மாதிரி இருக்கும். சூப்பராக இருக்கும் வியூ. ஆக்சுவலாக இந்த வீடியோவில் காமிக்கிறத விட நீங்கள் நேரில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிங்கன்னா அதோட ரொம்பவே ப்ளசண்ட்டாக இருந்துச்சு. ஆக்சுவலாக ரூம்லேருந்து அந்த வியூ பார்க்குறதுக்கு இந்த ரூம் வந்து கொஞ்சம் லார்ஜாகவே இருக்கும். அதை ஜக்குசி அட்டாச் பண்ணியிருக்கனால இந்த ரூம் வந்து கொஞ்சம் பெருசாகவே இருக்கும். இப்போ லிவிங் ஏரியாவுமே பார்த்திங்கன்னா நல்லாவே பெருசாக இருக்கும். லிவிங் ஏரியாவிலேருந்து இப்போ இது வந்து வாஷ்ரூம் ஏரியா வந்து தனியாக வந்து டாய்லெட் ப்ளஸ் வாஷ்ரூம் வந்து அட்டாச் பண்ணியிருந்தாங்க. நீங்கள் குளிக்கிறதுக்கு தனியாக பாத்ரூம் தனித்தனியாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து மிரர் வந்து தனியாக கொடுத்துருந்தாங்க. இந்த வாஷ்ரூமே வந்து நல்லாவே வந்து கொஞ்சம் பெருசாகவே இருந்தது, கொஞ்சம் நல்லா ப்ளசண்ட்டாகவும் இருந்தது. இங்கே மற்ற ரூம்ஸ்க்கும் இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னா, ரூம்ஸு வாஷ்ரூமு லிவிங் ஏரியா எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும். வித் பால்கனியோட எல்லா ரூம்ஸுமே 3 டைப் ஆஃப் ரூம்ஸ்லையுமே வந்து பால்கனி வந்து அட்டாச்சாக இருக்கும். ஆனால் என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா, ஜக்கூசி வந்து பெட்ரூமோடு அட்டாச் பண்ணுற மாதிரி ஒரு ரூமு. இன்னொன்று என்னென்னா, பால்கனியில் இருந்து ஒரு வே போகிற மாதிரி இருக்கும். அதில் வந்து ஸ்விம்மிங் பூல் வந்து ரூமோடையே சேர்ந்து இருக்கிற மாதிரி இருக்கும். அதாவது கொஞ்சம் ரூமை விட்டு நீங்கள் வெளியே வந்தீங்கன்னா ஸ்விம்மிங் ஏரியா இருக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு செப்பரேட்டாக ப்ரைவேட்டாகவே இருக்கும். இது வந்து ஜக்கூசி வந்து பெட்ரூம்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்கும். இல்லை எங்களுக்கு இந்த 2 டைப் ஆஃப் ரூம்ஸும் வேணான்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து தனியாகவே, அதாவது வித் பால்கனி மட்டும் அட்டாச் பண்ணியிருக்கிற மாதிரி ரூம்ஸும் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா கபோர்ட்ஸும் நீங்கள் திங்ஸ் வைக்கிறதுக்கு ஏற்ற கபோர்ட்ஸ்லாம் நிறையவே இருந்தது. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு டிஃபால்ட்ஸ் கொடுப்பாங்க தெரியுமா, காஃபி மேக்கர், அப்புறம் வந்து வாட்டர் ஹீட் பண்ணிக்கிறதுக்கு, அப்புறம் வந்து மினி ஃப்ரிட்ஜ், அந்த மாதிரி ஐட்டம்ஸ் டிஃபால்ட்டாகவே எல்லா ரிசார்ட்டில் இருக்கிற மாதிரி எல்லாமே இருந்தது. கொஞ்சம் நீட்டாகவே இருந்தது ரூம்ஸு. ஆக்சுவலாக இங்கே இருக்கிற இடம் வந்து ரொம்பவே ரூம்ஸ் வந்து ப்ளசண்ட்டாக இருந்தது. இதில் ஒரே ஒரு மைனஸ்ன்னு பார்த்தீங்கன்னா என்னென்னா, இந்த மவுண்டெயின் ஷேரோ வந்து நான் சொன்னேன் பார்த்தீங்களா, லேக்குக்கு நடுவில் ஒரு மவுண்டெயினில் வந்து இந்த ரிசார்ட் தனியாகவே இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் வந்து ஒரு 1 to 2 கிலோமீட்டர் வந்து ஆஃப் ரோடு, அதாவது மெயின் ரோட்லேருந்து கொஞ்சம் ஆஃப் ரோட் போகிற மாதிரி இருக்கும். நீங்கள் ஓன் வெஹிக்கிளில் வந்தீங்கனால அதை நல்லாவே ஃபீல் பண்ணுவீங்க. இல்லை நீங்கள் ட்ராவல்ஸ் மாதிரி ஃப்ளைட் இறங்கி அங்கேருந்து ஒரு ட்ராவல்ஸ் மாதிரி பிடிச்சிட்டு வந்தீங்கன்னா இங்கே பழகின டிரைவர்ஸுங்களுக்கு அந்த ஆஃப் ரோடு வந்து எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். பட் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நீங்களே ஓன் வெஹிக்கிளில் வரதா இருந்ததுன்னா கொஞ்சம் உங்களுக்கு முன்னாடியே அது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வந்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இல்லாட்டி நான் இப்போ சொன்ன மாதிரி ஆஃப் ரோடாக இருக்கும், நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. அதாவது 1 to 2 கிலோமீட்டர் அதுக்குள்ளேயே நீங்கள் ஆஃப் ரோட்குள்ளே வந்துட்டிங்கன்னா வெஹிக்கிள் வந்து நீங்கள் உள்ளே வந்து பார்க் பண்ண முடியாது. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, டிரைவர்ஸ் யாராவது நீங்கள் போட்டு வந்திருக்கீங்கன்னா வெஹிக்கிள் கொண்டு போயிட்டு அவங்களுக்கு வந்து டிரைவர் ஸ்டே ஏரியான்னு இருக்கும், அங்கே போய் வெஹிக்கிள் பார்க் பண்ணிவிட்டு, இல்லை நீங்கள் ஓன் வெஹிக்கிளில் வந்திருந்தீங்கன்னா அந்த வெஹிக்கிளில் போய் அங்கே பார்க் பண்ணிக்கலாம். இங்கே உள்ளே வந்து டிரைவர்ஸ் வந்து ஸ்டே பண்ணுறதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. ஆனால் டிரைவர்ஸ் ஏரியாவே இன்னும் ரொம்பவே நீட்டாக இருக்கும். அங்கே போய் நீங்கள் அவங்க போய் பார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எப்போ வெளியே போகிற மாதிரி இருந்துச்சுன்னா அவங்களே அந்த வெஹிக்கிள் வந்து ஆஃப் ரோடு தாண்டி இருக்க மெயின் ரோடில் இருக்க அவங்களோட ஸ்டாஃப் ஏரியாவிலேருந்து கொண்டு வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஆனால் வந்து உள்ளே வந்து கார் பார்க்கிங்க்கோ இல்லாட்டி வந்து டிரைவர் ஸ்டே பண்ணுறதுக்கோ அலோட் கிடையாது. இங்கே வந்து கெஸ்ட்ஸுக்கு மட்டும்தான் வந்து அலோடு. நாங்களுமே பார்த்திங்கன்னா நிறைய ரிவ்யூஸ் பார்த்துட்டு யூடியூப்பில் அதோட ரூம்ஸ் வியூஸ்லாம் பார்த்துட்டு தான் வந்தோம். எங்களுக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.